सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. போன பாட்டத்துல நாம யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில வியவஹாராத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் நாம பார்த்தோம். அதுல வியவஹாரான் நிருப பஷ்யேத் வித்வத்பி பிராமணை சஹ அப்படின்றதுல சஹ அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சஹயுக்தே அப்பிரதானே அப்படின்ற பாணினி ஸ்மிருதினால அந்த நிருப ராஜாவுக்கு தான் முக்கிய அதிகாரம் இருக்கு. இந்த ராஜா கூட இருக்கக்கூடிய அந்த சப்யால் பிராமணால் அவளுக்கு அவ்வளவு பிராதான்யம் கிடையாது அப்படின்ற விஷயம் நாம போன பாட்டத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தர்மசாஸ்திரானுசாரேன இந்த விவகாரத்தை பார்க்கணும். ராஜா விவகாரத்தை தர்மசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் பார்க்கணும் அப்படின்னு போன பாட்டத்துல பார்த்தோம். அதுக்கு மேல மிதாட்சரா பங்கி படிக்கிறேன். தேசாதி சமய தர்மஸ்யாபி தர்மசாஸ்திர அவிருத்தஸ்ய தர்மசாஸ்திர விஷயத்வாத் ந பிருதக் உபாதானம் யதாச்ச வக்ஷ்யதி நிஜ தர்ம அவிரோதேன யஸ்து சாமயிகோ பவேத் தோபி யத்னேன சம்ரக்ஷ்யः தர்மः ராஜகிருதஸ்ச யः அப்படின்னு ஸ்லோகம். இப்போ நீங்க தர்மசாஸ்திரானுசாரேன क्रोधलोभ विवर्जितः நிருபः வியவஹாரான் பஷ்யேத் அப்படின்னு சொல்றேன். இப்போ தர்மசாஸ்திரத்துல எல்லா விஷயமும் இருக்குமா? ஒரு சில தர்மங்கள் கூட இருக்கு. தேச தர்மம்னு ஒண்ணு இருக்கு, சமய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்லலையே. அந்த தர்மத்தை அனுசரிச்சு ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டார். அப்போ ராஜா எப்படி அந்த இடத்துல தீர்மானம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, தர்மசாஸ்திரத்துல சொல்லலைன்னா கூட தர்மசாஸ்திரத்துக்கு அவிருத்தமாக இருக்கக்கூடிய, தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய தேச தர்மமும் சமய தர்மமும் நாம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். அதுதான் ஒரு வாக்கியம். நிஜ தர்ம அவிரோதேன, நிஜா அப்படின்னா ஸ்வம், ஸ்வதர்மஹானா மனுஷ தர்மம் இருக்கலாம், பிராமண தர்மம் இருக்கலாம், பிராணி தர்மம் இருக்கலாம், இல்ல வியக்திகதமாக ஒரு தர்மம் இருக்கலாம். இந்த தர்மத்துக்கெல்லாம் விரோதம் இல்லாமல் சமய தர்மம் ஒண்ணு, இந்த சாமயிகமான ஒரு அனுஷ்டானம், அது தப்போ ரைட்டோ நாம அனுஷ்டானம் பண்ணியிருந்தா, தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் அதை பண்ணியிருந்தால் அதுவும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது. கோபி எத்தனேன சம்ரக்ஷா தர்மஹா ராஜகிருதஸ்ச யஹ, அதையும் இந்த தர்மசாஸ்திரானுசாரேன அப்படின்ற பதத்தினால
தர்மசாஸ்திர அவிருத்தமாக இருக்கக்கூடிய தேச தர்மானுசாரேன, தர்மசாஸ்திரத்துக்கு அவிருத்தமாக இருக்கக்கூடிய சமய தர்மானுசாரேன நிருபா வியவஹாரான் பஷ்யேத் அப்படின்னு நாம அன்வயம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, தர்மசாஸ்திரானுசாரேன வியவஹாரான் பஷ்யேத்துன்னு நீங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டு, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் குரோத சகிதா லோப சகிதா யாராவது நிருபா விவகாரத்தை பார்க்க முடியுமா? ஏன்னா அப்படி பார்த்தான்னு சொன்னா அது தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லையா? அப்ப தர்மசாஸ்திர அனுசாரேன அப்படின்ற சொல்லப்பட்டதுனாலேயே குரோதம் இல்லாமல் லோபம் இல்லாமல் விவகாரத்தை பார்க்க வேண்டியது அப்படின்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கும் போது, தனியாக குரோத லோப விவர்ஜிதா அப்படின்ற பதம் இந்த இடத்துல அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி. அவசியம் இல்லைதான். அப்ப எதுக்காக போட்டிருக்கோம்னா ஸ்பஷ்டார்த்தம் அப்படின்னு, எப்படி நம்ம தர்க்கசங்கிர தீபிகையில சிஷ்டபதம் ஸ்பஷ்டார்த்தம் அப்படின்னு சொல்றாலோ அந்த மாதிரி இந்த இடத்துல தர்மசாஸ்திரானுசாரேன அப்படின்னு சொல்லப்பட்டதுனாலேயே குரோதலோப விவர்ஜிதா நிருபா வியவஹாரான் பஷ்யேத் அப்படின்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் ஸ்பஷ்டத்துக்காக குரோதலோப விவர்ஜிதா அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடைக்கணும்ன்றதுக்காக அது சொல்லியிருக்கா. அது வியர்த்தம்தான், அந்த பதம் வியர்த்தம்தான். இருந்தாலும் ஒரு ஸ்பஷ்டார்த்தத்துக்காக அதை சொல்லியிருக்கா அப்படின்னு அவன் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். தர்மசாஸ்திரானுசாரேன இதி சித்தே, தர்மசாஸ்திர அனுசாரேன அப்படின்றது சொல்லப்பட்டதுனாலேயே குரோதலோப விவர்ஜிதன்ற அர்த்தம் நமக்கு தானாவே கிடைச்சிருது. அப்ப எதுக்கு இந்த பதம் அப்படின்னா ஆதரார்த்தம், ஒரு ஸ்பஷ்டத்துக்காக சொல்லியிருக்கா. சரி, குரோதா அப்படின்னா என்னது? அமர்ஷா துவேஷா அப்படின்னு அர்த்தம். லோபா அப்படின்னா என்னது? பேராசை லிப்சாதிசய அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இதுவரையும் நாம மிதாட்சரா வியாக்கியான பூர்வகமாக யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில இருக்கக்கூடிய விவகாராத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் நாம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாம பார்க்க போறோம். அதை ஒரு 2 தடவை படிச்சிடறேன் நான். கிஞ்ச ருதாத்யயன சம்பன்னாக தர்மஜ்ஞாः சத்யவாதினः ராஜ்ஞா சபாசதக்காரியாக ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாஹ அப்படின்னு ஸ்லோகம். ருதாத்யயன சம்பன்னாக தர்மஜ்ஞா சத்யவாதினः ராஜ்ஞா சபாசதக்காரியாக ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாஹ அப்படின்ட்டு ரெண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல ராஜா பிரதிதினம் விவகாரத்தை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த ரிக்வத்ய பிராமணை சக அப்படின்றதுனால அவளோட சேர்ந்து விவகாரத்தை பார்க்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவது ராஜாவினுடைய காரியத்தை ரெண்டாவது காரியம் சொல்றான். சபாசதா, சபாசதன்னா அந்த சபா மண்டலம் அதை கூட்டணும். அங்க யாரெல்லாம் இருக்கணும்? அந்த ஒரு 2 பேர் ஒரு கேஸ் எடுத்துன்னு வந்தா சொன்னா, ஒரு விவாதம் எடுத்துன்னு வந்தா சொன்னா, அந்த இடத்துல அந்த சதஸ்ல யாரெல்லாம் இருக்கணும்? அந்த சபியாலாம் யாராக இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ருத அத்தியன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்யவாதினः ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாக, அப்பேற்பட்டவா இந்த சபாசதா இருக்கணும். சபாயாம் சீதந்தீதி சபாசதா, இந்த மாதிரி மனுஷியெல்லாம் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கணும். அவாதான் அப்பேற்பட்டவாதான் இந்த இடத்துல சபாசதான்னு பேர்.
ஒன்னொன்னுத்துக்கு இப்போ பாஷ்யத்துல, அதாவது மிதாட்சரையில நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதை நாம பார்த்துடலாம். ஸ்ருதாத்தியன சம்பன்னாக அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ருதேன அத்தியனேன ச சம்பன்னாக ஸ்ருதாத்தியன சம்பன்னாக அப்படின்னு விக்கிரகம். ஸ்ருதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, மீமாம்சா, வியாக்கரணம், நியாயசாஸ்திரம், ஜோதிஷம், வேதாங்கம் இதெல்லாம் படிச்சிருக்கிறவா யாரோ அவளுக்கு ஸ்ருதாக அப்படின்னு பேர். இல்ல இதெல்லாம் யார் கேட்டிருக்காளோ அவளுக்கு ஸ்ருதாக, இல்ல சிரவணம் அப்படின்னு பேர். இதெல்லாம் யார் படிச்சிருக்காளோ, அது மட்டும் இல்ல வேதாத்தியனமும் பண்ணிருக்கணும். ஸ்ருதேன அத்தியனேனச்ச சம்பன்னாக, இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் கேட்டிருக்கணும். மீமாம்சா, வியாக்கரணம், ஜோதிஷம், நியாயம், வேதாங்கம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேதாத்தியனமும் பண்ணிருக்கணும். இப்பேற்பட்டவாளுக்கு ஸ்ருத அத்தியன சம்பன்னாக, ஸ்ருதேன அத்தியனேனச்ச சம்பன்னாக அப்படின்னு அர்த்தம் சொல்றான். அப்புறம் தர்மஜ்ஞாகா. தர்மஜ்ஞாகனா பொதுவா தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேற, அந்த தர்மம் சாஸ்திரத்துல எந்த அபிப்பிராயத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது வேற. அப்போ தர்மஜ்ஞாகனா இந்த இடத்துல தர்ம சாஸ்திரஜ்ஞாக அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சத்தியவாதினாக, சத்தியவதனசீலாக, எப்பயும் உண்மையே பேசிட்டு இருக்குவா, அவளுக்கு பேரு சத்தியவாதினாக அப்படின்னு பேரு. அதே மாதிரி ரிபுகுன்னா சத்ருன்னு அர்த்தம். மித்ரம் அப்படின்னா நண்பன் அர்த்தம். ரிபுகுன்னா பகைவன், மித்ரம்னா நண்பன். பகைவனிடத்திலும் நண்பனிடத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறவா. அப்பேற்பட்டவாள் தான் இந்த இடத்துல சபையில உட்கார்ந்துருக்கணும். அப்பேற்பட்ட சபையை ஏற்பாடு பண்ணணும். ஒரு விவகாரம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பேற்பட்டவா இருக்கக்கூடிய சபையை ஏற்பாடு பண்ணணும். ராஜா என்ன சொல்றாரோ அதையே கேட்டுன்றவாளை வச்சுட்டு சபையை ஏற்பாடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தர்மஜ்ஞாக சத்தியவாதினாக ரிபௌ மித்ரேஜ ஏ சமாக, இப்பேற்பட்டவாளை கொண்டு அந்த சதச நடத்தணும், அந்த சபையை நடத்தணும், விவகார சபையை நடத்தணும் அப்படின்னு ராஜாவினுடைய காரியத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றான். அவெல்லாம் பெரிய மனுஷால். அவெல்லாம் ரிபௌ மித்ரேஜ ஏ சமாக சத்தியவதனசீலாக ஸ்ருதாத்தியன சம்பன்னாக, அவெல்லாம் ரொம்ப பெரியவா. பேர்பட்டவெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் சபையில உட்கார்ந்து இந்த விவகாரத்தை கேட்கணும்னு சொன்னா ரொம்ப அவளுக்கு ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து அவளை அந்த சபையில உட்காரும்படியாக செய்யணும் அப்படின்னு சொல்றான். சபாசதா சபாயாம் சம்சதி யதா சீதந்தி உபவிஷந்தி ததா ராஜ்ஞா கர்த்தவியாக சபாசத காரியாக அப்படின்னா அந்த மாதிரி ராஜா அந்த சபையை ஏற்படுத்தணும். அவளும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சபையை ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்தணும்? தான மான சத்காரி. தானம் அப்படின்னா ராஜா கிட்ட இருக்கக்கூடிய அந்த திரவியங்கள் கொடுத்து மானம் சம்மானம் பண்ணி சத்காரங்கள்லாம் பண்ணி அவளை கௌரவிச்சு அந்த சபையில உட்கார வைக்கணும் அப்படின்னு அந்த ராஜாவினுடைய காரியத்தை சொல்றான். இது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் முடிஞ்சு போயிடுது. என்ன சொல்றான்? ஸ்ருதேன அத்தியனேன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்தியவாதினः ரிபௌ மித்ரேத ஏ சமாக ஏவம் பூதாக சப்யாः கார்யாः கர்த்தவ்யாः அப்படின்னு ராஜாவினுடைய தர்மத்தை இந்த ஸ்லோகத்துல சொன்னான். இதுக்கு மேல விசாரம் அந்த பங்கியை படிச்சுடுறாங்க.
यद्यपि श्रुताध्ययन संपन्नाः इति अविशेषेण उक्तम् तथापि ब्राह्मणाः एव यथाह कात्यायनः ततु तभ्यैः स्थिरैर्युक्तः राज्ञैर्मौलैर्द्विजोत्तमैः धर्मशास्त्रार्थकुशलैः அர்த்தசாஸ்திர விசாரதை அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துல யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில அந்த 2வது ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். வெறுமனே ஸ்ருதாத்தியன சம்பன்னாகனு சொல்லிட்டா. யாரு ஸ்ருதாத்தியன சம்பன்னாகனா யாரு அப்படின்னு கேட்டேன்னா, அந்த வர்ண வியவஸ்தா அனுசரிச்சு பிராமணாக அப்படின்னு சொல்றாங்க. பிராமணாகனா ஜாத்தியா பிராமணாக பவந்துட்டு பிரயோஜனம் நாக்கு. இந்த மாதிரி படிச்சிருக்கணும். எந்த மாதிரி? பிராஜ்ஞா பவேது, ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப நன்னா நிறைய படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவளுடைய மூலம், அவ குலம், அந்த குலத்துல ஒரு 7 தலைமுறைக்கு அந்த மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பரம்பரையை சேர்ந்தவாளா இருக்கணும். அந்த மௌலைஹி பிராஜ்ஞைஹி த்விஜோத்தமைஹி. த்விஜஹன்னா பிராமணன், வெறும் பிராமணனாக இருந்தவன் த்விஜோத்தமஹா, அப்பேற்பட்ட பிராமணாலா இருக்கணும். அதே மாதிரி தர்மசாஸ்திரார்த்தத்துல ரொம்ப விசாரசீலராகவும் இருக்கணும். அதே மாதிரி அர்த்த சாஸ்திரத்திலையும் ரொம்ப விசாரதனாகவும் இருக்கணும். இப்பேற்பட்ட பிராமணாக ஸ்ருதாத்தியன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்யவாதினः ரிபௌ மித்ரேச்ச ஏ சமாக ராஜ்ஞா சபாசதக்காரியாः அப்படின்னு நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இததான் காத்தியாயனம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றான். விசிஷ்ய ஸ்லோகத்துல சொல்லல, யாக்ஞவல்கியர் சொல்லல, காத்தியாயனர் இந்த மாதிரி சொல்றார். அவருடைய அபிப்பிராயத்தை இந்த மாதிரி பிராமணால் சபையில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சரி, எத்தனை பேரும் அந்த சபையில இருக்கணும்? ஸ்ருதாத்தியன சம்பன்னாக தர்மஜ்ஞாக சத்தியவாதினகான்னு இருக்கு. எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு கேட்டா, த்ரயः கர்த்தவ்யாக, அட்லீஸ்ட் 3 பேராவது இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல பகுவச்சன பிரயோகம் பண்ணிருக்கா இல்லையா? ஸ்ருதாத்தியன சம்பன்னா தர்மஜ்ஞாः சத்யவாதினः அப்படின்னு பகுவச்சனம் பிரயோகம் பண்ணிருக்கா. அட்லீஸ்ட் 3 பேர் இருந்தாதான் அந்த பகுவச்சனம், அங்க பிரயோகம் பண்ணப்பட்ட பகுவச்சனம் சார்த்தகமாகும். இல்லைன்னா ஒருத்தர் 2 பேர் இருந்தா அதுக்கு ஏகவச்சனம் தீவச்சனமே போடுமே. இந்த இடத்துல பகுவச்சனம் தானே பிரயோகம் பண்ணிருக்கார். அது சார்த்தகம் ஆகணும் சொல்லணும்னு சொன்னா அப்போ கட்டாயம் 3 பேராவது அந்த சபையில இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இத பத்தி மனு கூட சொல்லியிருக்கார். யஸ்மின் தேசே நிஷீதந்தி விப்ராஹ வேதவிதஸ்த்ரயஹ அப்படின்னு மனு அவர் கூட சொல்லியிருக்கார். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, விப்ராஹ பிராமணாக வேதவிதா த்ரயஹ யஸ்மின் தேசே நிஷீதந்தி, எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல கட்டாயம் அது ஒரு நல்ல விஷயம், தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்னு மேல் பாதம் சொல்லல அவர். கட்டாயம் 3 பேர் இருக்கணும். யஸ்மின் தேசே நிஷீதந்தி, ஒரு விசாரம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா 3 பிராமணாலாவது, ஆத்துல கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசணும்னு சொன்னா கட்டாயம் 3 பிராமணாக விப்ராக வேதவிதா, ஆத்துல கல்யாண சமாச்சாரம் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கணும் சொன்னா 3 பேர் கட்டாயம் இருக்கணும். வேதவிதாக விப்ராக த்ரயஹ அப்படின்னு மனு சொல்லியிருக்கார். பிருகத்பதி அப்படின்னு அவர் ஒரு தர்மசாஸ்திரம் எழுதியிருக்கார். அந்த தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்றாருன்னா, சப்த 7 பேர் இருக்கணும், பஞ்ச 5 பேராவது இருக்கணும். 7 பேர் கிடைக்கல அப்படின்னா 5 பேராவது இருக்கணும். 5 பேரும் கிடைக்கல அப்படின்னா திரயோவா 3 பேராவது இருக்கணும். சபாசதா பவந்தி இத்தியாக 7 பேராவது இருக்கணும், 5 பேராவது இருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 பேராவது இருக்கணும் அப்படின்ற விஷயத்த
ஸ்லோக ரூபமா சொல்றேன். லோக வேதஜ்ஞ தர்மஜ்ஞாஹ சப்த பஞ்ச பிரயோபிவா யத்ர உபவிஷ்டா விப்ராஸ்யுஹு சா யஜ்ஞ சதுருஷீ சபா அப்படின்னு ஸ்லோகம். லோக வேதஜ்ஞா, லோகஜ்ஞா அப்படின்னா லோகத்துல நடக்கிற அந்த விவகாரம், அர்த்தசாஸ்திர விசாரம். வேதஜ்ஞா, வேதத்தை நல்லா படிச்சுட்டு இருக்கவர். அதே சமயத்துல தர்மஜ்ஞா, தர்மசாஸ்திரமும் நல்லா படிச்சுட்டு இருக்கார். லோக வேதஜ்ஞ தர்மஜ்ஞாக இப்பேற்பட்டவா 7 பேர் இருக்கணும், இல்ல 5 பேராவது இருக்கணும், இல்ல 3 பேராவது இருக்கணும். இப்படி உட்கார்ந்து இருக்கவா அந்த சபை யஜ்ஞ சதிருஷி சபா. ஒரு யாகம், அஸ்வமேத யாகம் அப்படின்னு பண்றோம் இல்லையா, இந்த யாகத்துல எப்ப பெரிய பெரிய மகான்கள்லாம் உட்கார்ந்து இருப்பா அந்த யாகத்துல, அந்த மாதிரி சபை 7 பேரோ 3 பேரோ 5 பேரோ 3 பேரோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சபை யஜ்ஞ சதிருஷி சபா அப்படின்னு ஒத்துக்கப்படும். அதனால கட்டாயம் ராஜா ஒரு சபையை கூட்டணும்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்ருத அத்தியன சம்பன்னாக ரிபோ மித்ரேச்ச ஏ சமாக சத்தியவாதினாக தர்மசாஸ்திரஜாக கட்டாயம் 3 பேராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல நம்ம விசாரம் பண்றச்ச ஸ்ருதாத்தியன சம்பன்னாக அப்படின்ற வாக்கியம் இருக்கு. அதுக்கு விசேஷ வாச்சகம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேட்டா பிராமணாக அப்படின்னு நாமளே யோஜனை பண்ணிக்கணும். இதுதான் காத்தியாயனரும் சொல்லியிருக்கார் அப்படின்னு நாம முன்னாடி பார்த்தோம். அது சொல்ல வேண்டாம். இங்க முன் ஸ்லோகத்திலேயே விவகாரான் ரிபப்பஷ்யேத் வித்வத்பி பிராமணை சஹா அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ, அந்த பிராமணால் ஸ்ருதாத்தியன சம்பன்னாக சத்தியவாதினாக தர்மஜாக ரிபோ மித்ரேச்ச ஏ சமாக அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல அதனுடைய கண்டினியூட்டி தான் சொல்றா அப்படின்னு அவன் ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். நச்ச பிராமணை சக பூர்வோக்த ஸ்லோகோக்தானாம் பிராமணானாம் ஸ்ருதாத்தியன சம்பன்னாக இத்தியாதி விசேஷணம் இது மந்தவ்யம். பிராமணை சக அப்படின்னு முன்னாடி ஸ்லோகம் சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ஸ்லோகத்துல பிராமண பதம் இருக்கு. அந்த பிராமணனுக்கு விசேஷணமாக ஸ்ருதாத்தியன சம்பன்னாக தர்மஜாக சத்தியவாதினஹா ரிபோ மித்ரேச்ச ஏ சமாக இதெல்லாம் விசேஷணமாக சேர்த்துக்க வேண்டியது. இப்படி பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறா. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, முன்னாடி ஸ்லோகத்துல வித்வத்பி பிராமணை சக அப்படின்றதுல பிராமண பதோத்தரம் திருத்தீயா விபக்தி பகுவச்சனம் அஸ்தி. அதாவது அந்த பிராமண சப்தத்திற்கு மேல திருத்தீயா விபக்தி பகுவச்சனம் இருக்கு. இந்த இடத்துல ஸ்ருதாத்தியன சம்பன்னாக அப்படின்னு சொல்றக்க பிரதமா விபக்தி பகுவச்சனம் இருக்கு. ஒரு இடத்துல விசேஷண விசேஷ வாச்சக பதம் பிரயோகம் பண்றோம்னு சொன்னா, இப்ப உதாரணம் எப்படி, சுந்தரஹ ராமஹா அப்படின்னா பிரயோகம் பண்றோம். சுந்தரஹான்றது ஏகவச்சனம் பிரதமா விபக்தி அந்தம் பதம். ராம சப்தமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனாந்தம் பதம். யாராவது சுந்தரைஹி ராமஹா அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளே. விசேஷண விசேஷ பாவம் பொருந்தாது. விசேஷண விசேஷ பாவம் சொல்லணும்னு சொன்னா அந்த விசேஷ வாச்சக பதமும் விசேஷண வாச்சக பதமும் சமான விபக்தியந்தமாக இருக்கணும், சமான வச்சனகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம். அதனால நீங்க முன்னாடி ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பிராமண சப்த பிராமணைஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிராமணனுக்கு விசேஷணமாக ஸ்ருதாத்தியன சம்பன்னாக அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன்னு கேட்டேன்னா சுதாத்தியன சம்பன்னாகன்ற இடத்துல பிரதமா விபக்தி பகுவச்சனாந்தமா இருக்கு, அந்த இடத்துல திருத்தியா விபக்தி பகுவச்சனமாக இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் விசேஷண விசேஷ வாச்சக பதம்ன்றது சம்பவிக்காது. அதனால அதுக்கு விசேஷணமாக இது சொல்ல முடியாது. இந்த இடத்துல தனியாகவே நாம பிராமணா அப்படின்னு நடுவுல அத்தியாகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, முன்னாடி ஸ்லோகத்திலேயே வித்வத்பிஹி பிராமணை சகான்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டா. வித்வான் பிராமணன் அவளோட சேர்ந்து ராஜா விவகாரம் பார்க்க வேண்டியது அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டா. வித்வான்னா என்னது? இதுதானே மீமாம்சா வியாக்கரணம் நியாயம் இதெல்லாம் படிச்சிருக்கணும், வேதாத்தியம் இதுதான் படிச்சுட்டு இருக்கவாள்தான் வித்வான் பேரு. அப்போ முன்னாடியே வித்வத்பி பிராமணை சகான்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி சுதாத்தியன சம்பன்னாகன்ற விசேஷம் கொடுத்தோம்னு சொன்னா புனருக்தி தோஷம் வந்துடும். அதனால அது தனியா புரிஞ்சுக்க வேண்டியது, இது நாம தனியா புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றான். வித்வத்பிஹி இத்யனேன புனருக்தி பிரசங்காத்ய ததாச்ச காத்யாயனேன பிராமணானாம் சபாசதாஞ்ச ஸ்பஷ்டம் பேதா தரிசிதா. முன்னாடி வித்வத்பிஹி பிராமணை சஹ அப்படின்ற இடத்துல பிராமணா சொல்லப்பட்டிருக்கா. இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயம் சப்யால் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கா. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அது ஸ்பஷ்டமா காத்தியாயனர் காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்துடலாம். சப்ராட் விவாக பாமாத்யா சப்ராஹ்மண புரோஹிதः சசப்ய பிரேக்ஷகோ ராஜா ஸ்வர்கே திஷ்டதி தர்மதः அப்படின்னு ஸ்லோகம். அதாவது முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல வித்வத்பி பிராமணை சக விவகாரான் ருப பஷ்யே அப்படின்ற ஸ்லோகத்துல பிராமணாக அனியுக்தாக, அதாவது அப்பாயிண்டட் பர்சன் கிடையாதவா. அதாவது இந்த அரசாங்க வக்கீல், அதே மாதிரி அந்த அரசாங்க பதிவாளர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா நாம, அந்த மாதிரி முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பிராமணால் நியுக்தாக கிடையாது. ராஜா இந்த பிராமணால் கூட உட்கார்ந்து பேசி தீர்மானம் பண்ணலாம். அவ இதுக்காக நியுக்தால்னா இதுக்காகவே அப்பாயிண்டட் பண்ணலவா. அப்படின்ற முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட பிராமணால் அனியுக்தாக. இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல சபாசதக்காரியாக அப்படின்றதுனால அந்த சபையில பிராமணாக நியுக்தாக, அதாவது விசிஷ்ய அப்பாயிண்டட் பிராமணாஸ், இது இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு காத்தியாயனர் நமக்கு சொல்றார். இந்த ஸ்லோகம் படிச்சுடுறாங்க. சப்ராட் விவாகா, இந்த இடத்துல ஒரு சின்ன நம்ம பார்க்க வேண்டியது. பிராட் விவாகா அப்படின்னு சொல்ற. பிராட் விவாகா அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு மேல விற்பத்தி சொல்ல போறா, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அர்த்தி பிரத்யர்த்தினௌ பிருச்சதீதி பிராட். அர்த்தினா கம்ப்ளைண்ட் பண்றவன், பிரத்யர்த்தினா ரிப்ளை பண்றவன். இவாளுடைய இவாள்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவன் யாரோ கேட்டு இவரை கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார், அதுக்கு ஆன்சர் ஒருத்தர் இப்ப இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறார் ஒருத்தர், அவருக்கு பேர் பிராட் அப்படின்னு பேர். அர்த்தி பிரத்யர்த்தினௌ பிருச்சதீதி பிராட். தயோஹோ வச்சனம், அவ ரெண்டு பேர் சொன்னத விருத்தம் என்ன இருக்கு அவிருத்தம் என்ன இருக்கு அப்படின்றத இந்த சதசுல விசாரம் பண்ணுவாங்க. இவர் இப்படி சொல்றாரு
இவர் சரியா சொல்றாரு அப்படின்ற விசாரம் பண்ணி விவினக்தி விவக்தி, அவனுக்கு பேர் விவாகா, பிருச்சதி புனச்ச விசாரயதி ச, இப்படி பண்றவாளுக்கு பேர் பிராட் விவாகான்னு பேர். இவன் இந்த பிராட் விவாகனம் இந்த சபையில இருக்கணும்னு சொல்றார் காத்தியாயனர். சப்ராட் விவாகா, பிராட் விவாகேன சகிதா சப்ராட் விவாகா. அது மட்டும் இல்ல, சாமாத்யா அமாத்தியா, அமாத்தியா அப்படின்னா ரொம்ப புத்தி குஷலாக, ரொம்ப தீக்ஷ்ணமா என்ன சொல்ல வரான்றது முன்னாடியே கவனிச்சு புரிஞ்சுக்கிற வாழ்க்கை பேரு அமாத்தியாக, அவளும் இந்த சபையில இருக்கணும். அது மட்டும் இல்ல, சப்ராமண புரோஹிதம், பிராமணாலும் அந்த புரோஹிதம், அவ புரோஹிதன்னா நம்ம இப்ப சொல்ற புரோஹிதன் இல்ல, புறத்தா ಅಥವಾ புரோவர்த்தினாம் ஹிதா புரோஹிதா, யாரு ஏதாவது கட்டம் சொல்லி கேட்கிறவாளுக்கு ஹிதமா இருந்து ஒரு நல்ல வாக்கியத்தை சொல்லி அனுப்பி ஆறுதல் சொல்ற வாழ்க்கை பேர் புரோஹிதான்னு பேர். இப்போ நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கிற புரோஹிதர் வேற. அப்பேற்பட்ட பிராமணால் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கணும். இந்த மாதிரி சபைய ராஜா ஏற்படுத்தி கொடுத்தான்னு சொன்னா அவர் அந்த ராஜாவுக்கு எப்பவும் சொர்க்கமானது நிச்சயம் அப்படின்னு காத்தியாயனர் சொல்றார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, சபையில யார் யார் இருக்கணும்னு கேட்டா, சப்ராட் விவாகா, சாமாத்தியா, சப்ராமண புரோஹிதா, இந்த மாதிரி சப்யால் யாரு எந்த ராஜ சபையில இருக்காளோ அந்த ராஜாவுக்கு வர்க்கம்ன்றது நிச்சயம் உண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட வித்வத்பி பிராமணை சஹா அப்படின்ற பிராமணாக சபையில சேர்க்கல. ரெண்டாவது சொல்லப்பட்ட சுதாத்தியன சம்பன்னாக பிராமணாக சபாசதக்காரியாக அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இந்த சபையில நியுக்தாக பிராமணாக, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புனருக்தி கிடையாது அப்படின்னு காத்தியாயன சொல்ற. தத்ர பிராமணாக அனியுக்தாக சபாசதஸ்து நியுக்தாக இது பேதா. அதையே உக்தம் நியுக்தோ வா அனியுக்தோ வா தர்மஜ்ஞோ வக்துமர்ஹதி. அதாவது ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சப்யால் அப்படின்னு சொன்னா நியோஜனம் பண்ணப்பட்டவா இவா, அது சொல்லியாச்சு. அதை தவிர்த்து நியோஜனம் பண்ணப்படாத நிறைய பண்டிதெல்லாம் கூட அந்த சபையில வரலாம். நியுக்தோவா அனியுக்தோவா, அந்த சபையில அப்பாயிண்டடா இருக்கட்டும், நான் அப்பாயிண்டடாவது இருக்கட்டும், பிரச்சனை அது இல்லை. அவன் தர்மஜனாக இருந்தா அவன் வாயை திறந்து சொல்றதுக்கு அங்க பூர்ண அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றான். தத்ர நியுக்தோவா அனியுக்தோவா, எவ்வளவு சுவாதந்திரியம் அந்த காலத்துல இந்த சபையில கொடுத்துருக்கா பாருங்க. தர்மஜனாக இருக்கணும், சத்தியவாதியாக இருக்கணும். அப்பேற்பட்டவாளுக்கு அப்பாயிண்ட் ஆயிருந்தாலும் சரி, அப்பாயிண்ட் ஆகலனாலும் சரி, அவளுக்கு நியாயத்தை சொல்றதுக்கு பூரணமான அவகாசம் கொடுத்திருக்கா. நியுக்தோவா அனியுக்தோவா தர்மஜ்ஞோ வக்துமர்ஹதி. நியுக்த தத்ர நியுக்தானாம் யதாவஸ்திதார்த்த கதனேபி யதி ராஜா அன்யதா கரோதி ததா அதோ நிவாரணீயா அன்யதா தோஷா. இப்ப பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு வர. அந்த இடத்துல அந்த சபையில பிராமணாலாம் நியுக்தால இருக்கா, சத்தியவாதினாக, தர்மஜ்ஞாக, உச்சாத்தியன பண்ணாக, இவெல்லாம் அப்பாயிண்டட் ஆயிருக்கா. 3 பேரோ 5 பேரோ 7 பேரோ அப்பாயிண்டட் ஆயிருக்கா. அதெல்லாம் என்ன இருக்கோ அப்படியே சொல்லிட்டா ராஜா கிட்ட. என்ன இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு, இவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு யதாவஸ்திதார்த்தம் கதனம் பண்ணிட்டான். எப்படி இருக்கோ அப்படி உண்மையாவே சொல்லிட்டா எல்லாத்தையும். இருந்தாலும் ராஜா அதை வேற மாதிரி டீல் பண்ற, வேற மாதிரி
ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். அப்படி பண்றாருன்னு சொன்னா இந்த சப்யால் நியுக்தாலான அந்த பிராமணால் இருக்கா இல்லையா, அப்பாயிண்டடான அந்த பிராமணால் இருக்கா இல்லையா, ராஜாவுக்கு சொல்லி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானமா சொல்லி அந்த ராஜாவை அந்த தப்புல இருந்து வெளியில கொண்டு வரணும். அந்த கடமை அந்த நியுக்தாலான பிராமணாளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். தத்ர நியுக்தானாம் யதாவஸ்திதார்த்த கதனேபி யதி ராஜா அன்யதா கரோதி ததா அசௌ ராஜா நிவாரணியா. அன்யதா யாருக்கு தோஷம்? இந்த சம்பளம் வாங்கிண்டு அந்த அப்பாயிண்டட் ஆயிருக்கா இல்லையா பிராமணால், அவளுக்கு தான் தோஷம். இப்படி மீறியும் ராஜா பண்றாரு, அதுல இருந்து அவள் அந்த ராஜா வெளிக்கொண்டு வர முடியலன்னு சொன்னா அந்த பாபம் அந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அந்த பிராமணாளுக்கும் வரும் அப்படிங்கிற. உத்தஞ்ச காத்தியாயனேன அந்நியாயேனாபி தம் யாந்தம் ஏ அனுயாந்தி சபாசதா. அதாவது அந்நியாய மார்க்கத்துல ராஜா போயிட்டு இருக்கார். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா, ராஜா கேட்கல. சரி நாம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ராஜா சொன்னதையே கேட்டுட்டு எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுடுறான் அந்த பிராமணா. அப்படி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணா தேபி தத்பாகினா அந்த பாபத்தினுடைய பாகத்தை இவாலும் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றான். தேபி தத்பாகினா அந்த அந்நியாய பாகினா இமேபி பவந்தி நியுக்தாக பிராமண அப்பாயிண்டடான பிராமணா. அதனால பிரயத்னேன ரொம்ப திருப்பி அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்லணும், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவா எடுத்து திருப்பி எடுத்து சொல்லணும் அப்படின்னு காத்தியாயனர் சொல்றார். அந்நியாயேனாபி தம் யாந்தம் ஏ அனுயாந்தி சபாசதா தேபி தத் பாகினா தஸ்மாத் போதனீயா சஹ ராஜா தைஹி நிருபைஹி அந்த நியுக்தைஹி சுதாத்தியன சம்பன்னைஹி தர்மஜ்ஞைஹி பிராமணைஹி புனப்புனஹ போதனீயா ராஜா அப்படின்னு சொல்றான். சரி, இதெல்லாம் அப்பாயிண்டடான அந்த சபையில நியுக்தாலான பிராமணாளுக்கு இந்த விஷயம். அனுயுக்தான அந்த சபையில எடுத்து சொன்னா, ராஜா கிட்ட எடுத்து சொன்னா, என்ன நடந்ததோ எடுத்து சொன்னா, ஆனா அந்த பிராமணெல்லாம் அப்பாயிண்டட் ஆகல. அப்படியும் ராஜா வேற மாதிரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தோஷம் அப்பாயிண்டட் ஆகாத அந்த பிராமணாளுக்கு வராது. அவ சொல்லி பார்த்தா கேட்கல, இல்லவும் சொல்லல அப்படின்னாலும் தோஷம் கிடையாது. ஏன்னா அவ அந்த சபையில அப்பாயிண்டட் ஆகல இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அனியுக்தானாம் புனः அந்யதாபிதானே அனபிதானேவா தோஷः நது ராஜ்ஞः அனிவாரணே சபாவா ந பிரவேஷ்டவ்யா வக்தவ்யம் வா சமஞ்சசம் அப்ருவன் விப்ருவன் வாபி நரோ பவதி கில்பிஷி அப்படின்னு மனுஸ்மரன். அதனால அந்நியாயேனாபி தம் யாந்தம் தே அனுயாந்தி சபாசதः தேபி தத்பாகினः தஸ்மாத் போதனீயஸ்ஸஹ தைர் நிருபः அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால நியுக்தால் பிராமணால் அவசியம் ராஜா அந்யதா வேற மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போனான்னு சொன்னா, அப்ப நியுக்தால் பிராமணால் அதை வாரணம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா அவளுக்கு அந்த தோஷத்திலையும் பங்கு ஏற்பட்டுடும், நரக்கத்துக்கு போக வேண்டியதாக போயிடும். அதனால அவ பிரயத்னேன இந்த ராஜாவை வாரணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றா. அனுயுக்தாக பிராமணாக அவளுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்த நாம அடுத்த பாட்டங்கள் வர்ற சமயத்துல பார்க்கலாம். இங்க இந்த பாட்டத்தை வச்சிடலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரா.